मालासुधा कुम्भविबोधमुद्रा विद्याविराजत्करवारिजाताम् अपारकारुण्यसुधाम्बुराशिं श्रीशारदाम्बां प्रणतोऽस्मि नित्यं। श्रुतिस्मृतिपुराणानाम् अहलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। இந்த உலகத்திலேயே உயர்ந்த தர்மம் இந்த சனாதன ஹிந்து தர்மம். இந்த தர்மத்தின் ஆச்சரணம் பண்ணினால் நமக்கு இந்த லோகத்திலையும் பரலோகத்திலையும் எல்லா விதமான ஸ்ரேயஸ்களும் கிடைக்கும் என்கிற விஷயத்தில் ஒரு சந்தேகமும் இல்லை. இப்பேற்பட்ட இந்த தர்மத்திற்கு மூலம் வேதம். வேதத்தில் இந்த தர்மம் விசேஷமாக பிரதிபாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேதத்தை பரமாத்மா முதல்ல பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். சதுர்முக பிரம்மாவுக்கு இந்த வேதத்தை முதல்ல பரமாத்மா உபதேசம் பண்ணியிருக்கார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாம்ச்ச பிரஹிணோதி தஸ்மை தகும்ஹதேவம் ஆத்மபுத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமஹம் பிரபத்யே அப்படி என்று இந்த உபனிஷத்து நமக்கு சொல்லின்றிருக்கு. அதுக்கப்புறம் பிரம்மா மகர்ஷிகளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். மகர்ஷிகள் அவருடைய சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். அவருடைய சிஷ்யர்களுக்கு இந்த மாதிரி பரம்பரையாக குரு சிஷ்ய பரம்பரையில் இந்த வேதத்தை இப்போ நாம் அடையிறோம். வேதத்தில் ஒரு அக்ஷரத்துக்கும் ஒரு ஸ்வரத்துக்கும் வித்தியாசம் வராமல் அத்தியனம் பண்ணணும். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன என்று கேட்டால், பரமாத்மா பிரம்மாவுக்கு எப்படி உபதேசம் பண்ணியிருக்காரோ அப்படியே பிரம்மா மகர்ஷிகளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். மகர்ஷிகள் பிரம்மா அவளுக்கு எப்படி உபதேசம் பண்ணியிருக்காரோ அப்படியே அவருடைய சிஷ்யாளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி இத்தனை யுகங்கள் ஆனாலும் வேதத்தில் முதல்ல பரமாத்மா எப்படி எந்த அக்ஷரத்தை எந்த ஸ்வரத்தை எப்படி உச்சாரணம் பண்ணி உபதேசம் பண்ணியிருக்காரோ அப்படியே நம்ம முன்னோர்கள் இந்த குரு சிஷ்ய பரம்பரையில் ரொம்ப ஸ்ரத்தையோட அத்தியனம் பண்ணி, அந்த காலத்தில் புஸ்தகம் இல்லை, ஒன்றுமே இல்லை. குரு எப்படி உபதேசம் பண்ணுறாரோ அப்படியே அதை கேட்டுண்டு புத்தியில் தாரணம் பண்ணி ஒரு அக்ஷரத்துக்கும் ஒரு ஸ்வரத்துக்கும் வித்தியாசம் வராமல் ரொம்ப ஸ்ரத்தையோடு படித்து அதை புத்தியில் தாரணம் பண்ணி சிஷ்யாளுக்கு அப்படியே உபதேசம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ரத்தையோட இந்த வேதத்தை காப்பாற்றி அந்த பரம்பரையை நமக்கு கொடுத்திருக்கார். அந்த பரம்பரையில் இந்த வேதம் நமக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு அக்ஷரத்துக்கும் ஒரு ஸ்வரத்துக்கும் வித்தியாசம் வராமல் ரொம்ப ஸ்ரத்தையோட நம்ம முன்னோர்கள் எதுக்கு இந்த வேதத்தை காப்பாற்றினார், இந்த வைதிக பரம்பரையை காப்பாற்றினார் அப்படின்னு கேட்டால், இந்த வேதம் என்கிறது சர்வஸ்ரேஷ்டமான ஒரு கிரந்தம். இந்த கிரந்தத்தில் மனிதனுக்காக அநேக விதமான விஷயங்களை உபதேசம் பண்ணியிருக்கார். அநேக விஷயங்கள், ஒரு பெரிய விஷயம், பெரிய அத்வைத சித்தாந்தம், தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி ச யஸ்சாயம் புருஷே யஸ்சாசா வாதித்யே ச ஏகஹ இத்தியாதி வாக்கியங்களில் அத்வைத தத்துவம் பிரதிபாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பரமோச்சமான அத்வைத சித்தாந்தத்தையும் இந்த வேதங்களில் உபதேசம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி மனிதன்
எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், என்ன பண்ணினால் மனிதனுக்கு நல்லதாகும் என்கிற அநேக விஷயங்களையும் வேதங்களில் உபதேசம் பண்ணியிருக்கார். ஒரு சாதாரணமான விஷயத்திலிருந்து சர்வோச்சமான அத்வைத சித்தாந்தம் வரைக்கும் எல்லா விதமான விஷயங்களையும் வேதங்களில் உபதேசம் பண்ணியிருக்கார். இத்தனை விஷயங்களும் வேதங்களில் பிரதிபாதிக்கப்பட்டன. அதனால் இந்த வேதத்திற்கு சமானமான இன்னொரு கிரந்தமே இல்லை. சர்வஸ்ரேஷ்டமான கிரந்தம் இந்த வேதம். இங்கே வேதத்தில் ஒரு விஷயம், மனிதனுடைய பிறவி எவ்வளவு சிரேஷ்டமானது அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல பரமாத்மா பிரம்மாவை சிருஷ்டிச்சு அவருக்கு இந்த உலகத்தை சிருஷ்டிக்கக்கூடிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கார். நீ இந்த பிராணிகளுடைய கர்மாக்களுக்கு அனுசாரமாக இந்த உலகத்தை நீ சிருஷ்டிக்கணும் அப்படின்னு பிரம்மாவுக்கு பரமாத்மா ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கார். அப்போது பிரம்மா என்ன பண்ணினார்னு கேட்டால், நான் ஒரு சிரேஷ்டமான ஒரு பிராணியை சிருஷ்டிக்கணும் அப்படின்னு மனசில் சங்கல்பம் பண்ணினார். அந்த பிராணி எப்படி இருக்கணும், அதாவது மனிதன்தான், மனிதனை நான் சிருஷ்டிக்கணும் அப்படின்னு அவர் மனசில் சங்கல்பம் பண்ணினார். ஏனென்றால் இந்த பிராணி எப்படி இருக்கணும் என்று கேட்டால், சாஸ்திரோக்தமான கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும், அந்த ஒரு சக்தி இருக்கணும், அந்த ஒரு தகுதி இருக்கணும். அப்பேற்பட்ட மனிதனை நான் சிருஷ்டிக்கணும் அப்படின்னு முதல்ல அவர் சங்கல்பம் பண்ணி அதுக்காக தபஸ் பண்ணினார். பிரஜாபதிரகாமேத பிரஜாஸ்ருஜேயேதி சதபோ தப்யதா. அப்போ அவர் முதல் தடவை ரொம்ப தபஸ் பண்ணி சிருஷ்டிச்சார். ஆனால் அந்த சிருஷ்டியில் மனிதன் பிறக்கவே இல்லை. அந்த ஒரு சிருஷ்டியில் பாம்பு பிறந்திருக்கு. அந்த பாம்புகள் பிறந்தன. அது பார்த்து பிரம்மாவுக்கு திருப்தி ஆகலை. நான் நினச்சதே வேறே, இந்த சிருஷ்டியானதே வேறே. நான் ஒரு சிரேஷ்டமான மனிதனை சிருஷ்டிக்கணும். ஆனால் இந்த பாம்பை பார்த்தா அதுக்கு கையும் இல்லை, காலும் இல்லை, அது எப்படி தர்மாச்சரணம் பண்ணுறது? அதனால் நான் நினைத்தது இது இல்லை அப்படின்னு சொல்லி எனக்கு திருப்தி ஆகலை அப்படின்னு சொல்லி திருப்பி தபஸ் பண்ணார். சதபோ தப்பியதா சத்விதீயம் அதப்பியதா. ரெண்டாவது தடவை அவர் தபஸ் பண்ணி திருப்பி சிருஷ்டி ஆரம்பித்தார். அந்த சிருஷ்டியிலையும் மனிதன் பிறக்கலை. அந்த சிருஷ்டியில் என்ன பிறந்திருக்கு அப்படின்னு கேட்டால் பறவைகள். சவயாகுஸ்ய சிருஜதா அப்படின்னு வேதம் சொல்கிறது. பறவைகளை சிருஷ்டித்தார். ஆனாலும் அவருக்கு இந்த முதல்ல பாம்புகளை சிருஷ்டித்தார், அப்புறம் பறவைகளை சிருஷ்டித்தார். அந்த பாம்பு விட கொஞ்சம் பரவாயில்லை இந்த பறவைங்கிறது. ஆனாலும் அவருக்கு அது பார்த்தா திருப்தி ஆகலை. இல்லை, நான் நினைத்தது இது இல்லை, கொஞ்சம் பரவாயில்லை, அதை விட கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் இந்த பறவைக்கு தர்மாச்சரணம் பண்ணுற யோக்கியத்தை இல்லை, அந்த தகுதி இல்லை. அதனால் இதுவும் நான் நினச்ச மாதிரி வரலை நான் அப்படின்னு நினச்சிட்டு திருப்பி தவம் பண்ணார். சத்ருதீய மதப்பியதா அப்படின்னு வேதம் சொல்கிறது. இந்த மூணாவது சிருஷ்டியில் இந்த மூணாவது தடவை அவர் ரொம்ப அதிகமான தபஸ் செய்து விசேஷமாக சிருஷ்டி பண்ணினார். அந்த சிருஷ்டியில் அந்த மூணாவது பிரயத்னத்தில் மனிதன் பிறந்தான் அப்படின்னு வேதன் நமக்கு சொல்கிறது. ததோ வைச பிரஜா அசுஜதா அப்படின்னு வேதன் சொல்லிட்டு இருக்கு. இது பார்த்தா மனிதனுடைய ஜன்மம், இந்த பிறவி எவ்வளவு சிரேஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தை நாம் ஸ்பஷ்டமாக தெரிஞ்சுக்கலாம். பிரம்மாவும் முதல் தடவையே இந்த மனிதனை சிருஷ்டிக்கலை. 3 தடவை அவர் பிரயத்னம் பண்ணி தான் இந்த மனிதனை சிருஷ்டிச்சார் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்கிறது. இதிலிருந்து இந்த மனுஷ ஜன்மம் எவ்வளவு சிரேஷ்டம் என்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். அதனால் இப்பேற்பட்ட ஒரு மனுஷ ஜன்மம் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ஜன்மத்தில் நாம் நல்ல காரியங்களை, விசேஷமாக தர்மாச்சரணம் பண்ணணும். தர்மாச்சரணம் பண்ணினால்தான் இந்த மனுஷ ஜன்மம் என்கிறது சார்த்தகமாகும்.
இங்கே வேதத்திலேயே மனிதனுடைய நன்மைக்காக அநேக விதமான பிரார்த்தனைகள், பகவான்கிட்ட நாம் பண்ண வேண்டிய அநேக விதமான பிரார்த்தனைகள் இருக்கின்றன. ஒரு பிரார்த்தனம் ஆ பிரம்மன் பிராமணோ பிரம்மவர்ச்சசி ஜாயதாம் அப்படின்னு ஆரம்பித்து கடைசியில் நிகாமே நிகாமேன பர்ஜன்யோ வருஷத்து ஃபலின்யோ ஓஷதை பச்சியந்தாம் யோகக்ஷேமோ ந கல்பதாம் அப்படின்னு இருக்குது. இந்த ஒரு பிரார்த்தனம் லோகக்ஷேமத்துக்காக பண்ண வேண்டிய ஒரு பிரார்த்தனம். நிகாமே நிகாமேன பர்ஜன்யோ வருஷத்து, எனக்கு நன்னா மழை பெய்யணும். மழை பெஞ்சாதான் நமக்கு எல்லோருக்கும் ஆகாரம்ங்கிறது கிடைக்கும். மனுஷாளுக்கும் அதே மாதிரி பிராணிகளுக்கும் ஆகாரம்ங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி ஃபலின்யோன ஓஷதே பச்சியந்தாம், நல்ல ஆகாரம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும், இதுதான் தாத்பரியம். யோகக்ஷேமோன கல்பதாம், எல்லா மக்களுக்கும் யோகக்ஷேமங்கள் உண்டாகட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். யோகம் என்றால் நம்மகிட்ட இல்லாத ஒரு வஸ்து நமக்கு கிடைக்கிறது, ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிறது, அதுக்கு தான் யோகம் அப்படின்னு சொல்லுவார். முதல்ல ஒரு நல்ல பொருள் இருக்குது, அது நம்மகிட்ட இல்லை, அது நமக்கு கிடைக்கிறது, அதுக்கு தான் யோகம் அப்படின்னு சொல்லுவார். அதனால் எனக்கு சிரேஷ்டமான ஒரு பொருள் கிடைக்கட்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனம், அதுக்கு தான் யோகம்னு சொல்லுவார். க்ஷேமம் என்ன என்று கேட்டால், நமக்கு கிடைச்ச அந்த பதார்த்தம் எப்பவும் நம்மகிட்டயே இருக்கணும், இருக்கிற மாதிரி காப்பாற்றுக்கிறது, அதுக்கு க்ஷேமம் அப்படின்னு சொல்லுவார். அப்பிராப்தஸ்ய பிராப்தி யோகா, பிராப்தஸ்ய பரிபாலனம் க்ஷேமஹா அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார். அதனால் எல்லோருக்கும் ஒரு நல்ல ஸ்ரேயஸ் கிடைக்கட்டும், அந்த ஸ்ரேயஸ் அப்படியே இருக்கட்டும் அவளுக்கு அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனம் இந்த மந்திரத்தில் இருக்குது. இது உலகத்துக்கு நல்லதாகணும், லோகக்ஷேமத்துக்காக பண்ணக்கூடிய ஒரு பிரார்த்தனம். அதே மாதிரி இன்னொரு பிரார்த்தனம் இருக்குது, பிரத்தியொரு மனிதனும் பண்ண வேண்டிய ஒரு பிரார்த்தனம். என்ன என்று கேட்டால், இங்கே மாமாகு ஸ்ரீஷ்ச ஹ்ரீஷ்ச திருதிஷ்ச தபோ மேதா பிரதிஷ்டா ஸ்ரத்தா சத்யம் தர்மச்சைதானி மாமாஹா சிசு அப்படின்னு ஒரு பிரார்த்தனம். இதுக்கு என்ன அர்த்தம்? இங்கே நிறைய குணங்களை சொல்லியிருக்கார். எனக்கு முதல்ல ஸ்ரீஹிங்கிறது என்னை எப்பவும் விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு பிரார்த்தனம். ஸ்ரீஹி என்ன? ஐஸ்வர்யம். எனக்கு நல்ல ஐஸ்வர்யம் வரணும், அந்த ஐஸ்வர்யம் என்கிட்ட இருக்கிறது எங்கேயும் என்னை விட்டுட்டு போகக்கூடாது. எதுக்கு வேணும் ஐஸ்வர்யம் அப்படின்னு கேட்டால், நல்ல காரியங்களை பண்ணுவதற்காக. ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்ணணும் என்றால் அதுக்கு ஸ்ரீஹி, இந்த ஐஸ்வர்யம்ங்கிறது வேணும். ஐஸ்வர்யம் எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு நல்ல காரியங்களை நாம் செய்யலாம். அதனால் எனக்கு நல்ல காரியங்களை பண்ணுவதற்காக ஸ்ரீஹி ஐஸ்வர்யம்ங்கிறது வேணும். இந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தை நல்ல காரியத்துக்காக விநியோகம் பண்ணணும், பகவத் சேவைக்காக, குரு சேவைக்காக விநியோகம் பண்ணணும். அதே மாதிரி யார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரோ அவளுக்காக அந்த ஐஸ்வர்யத்தை விநியோகம் பண்ணணும். யார் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காரோ, ஏழர்களாக இருக்காரோ அவளுக்காக நாம் இந்த ஐஸ்வர்யத்தை விநியோகம் பண்ணணும். அதுதான் ஒரு சிரேஷ்டமான விநியோகம் பணத்துக்கு. இந்த பணத்துக்கு 3 மார்க்கங்களை சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கார். ஒன்று உபகாரம் பண்ணுவதற்கு, தானம் பண்ணுறது, அது ஒரு மார்க்கம், இது சிரேஷ்டமான மார்க்கம். 2வது மார்க்கம் அனுபவிக்கிறது, ஈவன் யாருக்கும் கொடுக்கறது இல்லை, தானே அனுபவிக்கிறான், அது 2வது மார்க்கம். ஆனால் இது சிரேஷ்டமான மார்க்கம் இல்லை, இது மத்தியமம். இந்த 3வது நாசம், தானம் போகோ நாசா திஸ்ரோ கதையோ பவந்தி வித்தஸ்யா அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. 3வது மார்க்கம் நாசம். இவன் யாருக்கும் கொடுக்கலை, தானும் அனுபவிக்கலை, அந்த பணத்தை அப்படியே சேர்த்து வச்சிருக்கான், இது யாருக்கும் கொடுக்கறதுக்கு மனசில்லை, தானும் அனுபவிக்க மாட்டான். ஏன்னா அனுபவித்தா அதெல்லாம் கம்மியாகிடும் அப்படின்ற, அதெல்லாம் குறைஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இவனுக்கு. அப்போ இவனும் அனுபவிக்கிறது இல்லை, யாருக்கும் கொடுக்கறதில்லை. அப்போது அந்த பணத்துக்கு என்ன கதி அப்படின்னு கேட்டால் நாசம். அந்த பணத்தை அப்படியே சேர்த்து வச்சிருக்கான், யாரோ அதை கொள்ளை அடிச்சுட்டு போயிடுவான். இதுதான் நாசம். யோ நததாதி நபுங்தே தஸ்ய திருத்தீயா கதிர்பவதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. யார் கொடுக்கறதும் இல்லை, தானும் அனுபவிக்கிறது இல்லையோ,
அவனுக்கு மூணாவது கதி அப்படின்னா நாசம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்துக்கு ஒரு சிரேஷ்டமான விநியோகம் என்ன என்று கேட்டால் நல்ல காரியத்துக்காக உபயோகம் பண்ணுறது. அதுதான் இந்த பணத்துக்கு ஒரு சிரேஷ்டமான ஒரு விநியோகம். நாம் இந்த லோகத்தில் பகவான் நமக்கு கொடுத்த ஐஸ்வர்யத்தை நல்ல காரியத்துக்காக விநியோகம் பண்ணினால், அப்போது நாம் இந்த லோகம் விட்டுட்டு அடுத்த லோகத்துக்கு போகும்போது, பரலோகத்துக்கு போகும்போது அந்த பணம் தர்மமாக மாறி நம்ம கூட வரும். நாம் அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு நல்லதாகும். எல்லோருக்கும் ஒரு நாளைக்கு இந்த சரீரம் விட்டுட்டு போக வேண்டியது இருக்குது. இன்னொரு லோகத்துக்கு போய் தான் ஆகணும். அப்போ போகும்போது இங்கே இருக்கிற பணத்தை இப்படியே நாம் கொண்டு போக முடியாது. இங்கே எப்படி இருக்கோ அப்படியே நாம் இந்த பணத்தை கொண்டு போக முடியாது. இந்த நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை இன்னொரு லோகத்துக்கு நாம் கொண்டு போனோம் என்றால் அதுக்காக சாஸ்திரத்தில் இந்த மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை சத்விநியோகம் பண்ணினால் அப்போ இந்த பணம் தர்மமாக மாறிடும். நாம் இந்த சரீரத்தை விட்டுட்டு இன்னொரு லோகத்துக்கு போகும்போது வேறு எந்த பொருளும் நம்ம கூட வராது. அப்போ வரக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்ன என்று கேட்டால் தர்மம், நாம் பண்ணின தர்மம். அப்போ இந்த நாம் இங்கே பண்ணின இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் தர்மமாக மாறி நம்ம கூட வரும் நாம் இன்னொரு லோகத்துக்கு போகும்போது. இந்த பணத்தை இப்படியே நமக்கு கொண்டு போக முடியாது. ஆனால் அந்த பணத்தை தர்மமாக மாற்றி நாம் இங்கேருந்து கொண்டு போகலாம். எப்படி ஒருத்தன் இங்கேருந்து இன்னொரு தேசத்துக்கு போகும்போது இங்கே இருக்கிற கரன்சியை அங்கே அப்படியே கொண்டு போய் உபயோகம் பண்ண முடியாது, செலவாக்க முடியாது. அப்போ இவன் இங்கேருந்து அதை கொண்டு போய் அங்கே மாற்றணும். அந்த பணத்தை இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போனால் அங்கே டாலராக மாற்றணும். மாற்றினால்தான் அங்கே செலவாக்க முடியும். அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த டாலரை ரூபியாக மாற்றணும். அப்போ தான் இங்கே உபயோகம் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த பணத்தை தர்மமாக மாற்றினால்தான் நாம் எங்கே போனாலும் அடுத்த ஜென்மத்துக்கு போனாலும் அது நம்ம கூட வரும். அதனால் எனக்கு நல்ல காரியங்களை பண்ணுவதற்காக இந்த ஐஸ்வர்யம் என்கிறது கொடு அப்படின்னு பகவான்கிட்ட கேட்குறோம். அந்த ஒரு பிரார்த்தனம், இந்த ஐஸ்வர்யம் என்னை விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனம். மாமாக ஸ்ரீஷ்ச, இது முதல் பிரார்த்தனம். அப்புறம் ஹ்ரீஷ்ச, ஹ்ரீஹி என்கிறது ரெண்டாவது பதார்த்தம். அது என்ன? ஹ்ரீஹன்னா என்ன என்று கேட்டால் வெட்கம். வெட்கத்துக்கு தான் ஹ்ரீஹி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவார். இங்கே ஒரு கேள்வி வருது, வெட்கத்தை பகவான்கிட்ட எதுக்கு கேட்கணும்? எல்லோருக்கும் இருக்குமே வெட்கம் என்கிறது. அந்த வெட்கம் இல்லாதவர் யார் இருக்கா? இப்போ பணம் இல்லாதவர் சில பேர் இருக்கார். அப்போ அவள் பணம் கேட்கலாம், எனக்கு ஐஸ்வர்யம் கொடு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வெட்கம்ங்கிறது எல்லோருக்கும் இருக்குமே, அதையே கேட்கணும் பகவான்கிட்ட அப்படின்னு ஒரு கேள்வி சில பேருக்கு வரும். ஆனால் இங்கே வெட்கம்னா என்னங்கிறதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டால், இப்போ உலகத்தில் ஒருத்தன் ரொம்ப நல்லவனாக இருக்கான். அவனுக்கு ஏதோ ஒரு சமயத்தில் ஒரு கெட்ட காரியம் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கு. அந்த ஒரு நிலைமையில் இருக்கான் அவன். அப்போது அவன் மனசில் எந்த ஒரு பாவனை இருக்கும் அப்படின்னு கேட்டால், எனக்கு இப்போ இந்த கெட்ட காரியம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வந்திருக்கு, ஆனால் நான் இந்த கெட்ட காரியத்தை பண்ணக்கூடாது. இந்த கெட்ட காரியம் பண்ணினால் அதிலிருந்து எனக்கு கெட்டதாகும், எனக்கு துக்கம் வரும். அதனால் இந்த கெட்ட காரியம் என்னால் ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாவனை அவன் மனசில் இருக்கும். இல்லை பண்ணலாமே அந்த கெட்ட காரியம் அப்படின்னா, இல்லை நான் பண்ண மாட்டேன், என்ன ஆனாலும் நான் இந்த கெட்ட காரியத்தை பண்ண மாட்டேன். இது பண்ணினால் இதிலிருந்து என்னுடைய பேரும் கெட்டு போயிடும், எனக்கு கஷ்டமும் வரும். பகவான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். அதனால் பகவான் நான் இந்த கெட்ட காரியம் பண்ணி அடுத்த லோகத்துக்கு போன போது நான் பகவானுக்கு என்ன ஜவாபு கொடுக்கணும்? அங்கே என்னை கேட்பார், நீ இந்த மாதிரி கெட்ட காரியம் எதுக்கு பண்ணியிருக்கா, இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு என்கிட்ட கேட்பார். அப்போ நான் என்ன ஜவாபு தரணும் அவளுக்கு? அதே மாதிரி இந்த லோகத்துலேயும், பரலோகம் அப்புறம் இந்த லோகத்துலேயும் என்னை கேட்பார், நீ இந்த மாதிரி கெட்ட காரியம் பண்ணியிருக்காயே, நீ இந்த மாதிரி பண்ணதுனால எத்தனை பேர் கஷ்டமாயிருக்கு அப்படின்ட்டு கேட்பார். அப்போ நான் என்ன ஜவாபு சொல்கிறது? அதனால் இந்த கெட்ட காரியம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவார். இந்த ஒரு பாவனை என்ன இருக்கோ இதுக்கு தான் வெட்கம், இதுக்கு தான் ஹ்ரீஹி அப்படின்னு சொல்லுவார். எதனால் நாம் ஒரு கெட்ட காரியம் பண்ணாமல்
அந்த அப்பேற்பட்ட ஒரு நிலைமை வந்தாலும் ஒரு கெட்ட காரியத்தை நாம் பண்ணுறது இல்லையோ, இல்லை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறோமோ, எந்த குணத்தால் நாம் அப்படி சொல்கிறோமோ அந்த குணத்துக்கு தான் ஹ்ரீஹி வெட்கம் அப்படின்னு சொல்லுவார். இப்போ சில பேர் சொல்லுவார், இல்லைப்பா நீ பண்ணலாம், ஏன் நீ அவ்வளோ நீ எனக்கும் ஏன் நீ இப்படி சொல்கிறாய், இந்த காரியம் பண்ணலாமே, நிறைய பேர் பண்ணிட்டே இருக்காரே, நிறைய பேர் இப்படி பண்ணிட்டு இருக்கார், நீ இப்படி பண்ணால் உனக்கு நிறைய பணம் வரும், இல்லைன்னா உனக்கு நிறைய தங்கம் தரேன், இல்லைன்னா ஒரு பெரிய இந்த ஏர்போர்ட் பக்கத்தில் ஒரு 10 ஏக்கர் சைட்டு தரேன், அது நீ இந்த மாதிரி பண்ணிடு, என்ன யோசனை பண்ணுறாய் அப்படின்னு சொன்னாலும் இவா பண்ணுறதில்லை. அப்படி சொன்னால் சில பேர் பண்ணிடுவார், நிறைய பேர் அப்படி சொன்ன உடனே பண்ணிடுவார். ஆனால் சில பேர் இருப்பார், ரொம்ப நேர்மையானவர் சில பேர் இருப்பார். அவள் என்ன சொல்லுவார்னா, என்ன ஆனாலும் நான் இந்த கெட்ட காரியத்தை பண்ணுறது இல்லை, நான் இந்த ஒரு காரியத்தை கனவுலையும் நினைக்க முடியாது, நான் கனவுலையும் இந்த காரியத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா உயிர் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை, நான் இந்த கெட்ட காரியத்தை பண்ண மாட்டேன் அப்படின்னு சில பேர் சொல்லுவார். ஏன்னா இந்த காரியம் எப்படி பண்ணுறது, இப்படிப்பட்ட ஒரு கெட்ட காரியம், அதனால் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அவளுக்கு அந்த ஒரு பாவனை என்ன இருக்கோ அதுக்கு தான் வெட்கம் அப்படின்னு சொல்லுவார். இந்த வெட்கத்தை எனக்கு கொடு, இந்த வெட்கம் என்கிறது என்னை விட்டுட்டு போகக்கூடாது. ஒரு கெட்ட காரியம் பண்ணுற போது எது நம்மளை தடுத்து நிறுத்தின்னு இருக்கோ அது எனக்கு வேணும், அந்த ஹ்ரீஹங்கிறது எனக்கு வேணும் அப்படின்னு இந்த மந்திரத்தில் பிரார்த்தனை பண்ணுறார். அதனால் மாமாவு ஸ்ரீஷ்ச ஹ்ரீஷ்ச, அதே மாதிரி திருதிஷ்ச, திருதிஹிங்கிறது எனக்கு வேணும். திருதிஹின்னா தைரியம், ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு இருக்குது, ஆனால் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லை, இல்லை இது பண்ணினா என்ன ஆகிடுமோ, யார் என்ன சொல்லிடுவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த பயம் இருக்காமல் எனக்கு திருதிஹிங்கிறது வேணும். திருதிஷ்ச தபஹா, தபம்ங்கிறது எனக்கு வேணும். தபஸ்ன்னா என்ன அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒரு காட்டுக்கு போய் ஒருத்தரே தனியாக ஒரு காட்டுக்கோ எங்கேயோ போய், ஒரு ஹிமாலயத்துக்கோ எங்கேயோ போய் ஒருத்தரே உட்காந்து பண்ணுறது எது இருக்கோ அது மட்டும் தபஸ் இல்லை, அதுவும் தபஸ் தான். ஆனால் அது மட்டும்தான், அதுதான் தபஸ் அப்படின்னு நினச்சிக்கப்படாது யாரும். இருக்கிற இடத்திலேயே நாம் பலவிதமான தபஸுகளை செய்யலாம். அது உதாரணத்துக்கு பகவத்கீதையிலேயே பகவான் சொல்லியிருக்கார், தேவத்விஜ குரு பிராஜ்ய பூஜனம் சௌச்சம் ஆர்ஜவம் பிரம்மச்சரியம் அஹிம்சாச்சா ஷாரீரம் தப உச்சியதே அனுத்வேகரம் வாக்கியம் சத்தியம் பிரிய ஹிதஞ்சயத் ஸ்வாத்தியாயாபியசனஞ்சைவ வாங்மயம் தப உச்சியதே மனப்பிரசாத சௌமியத்வம் மௌனமாத்ம விநிகிரஹ பாவ சம்சுத்திரித்யேதத் தபோ மானசமுச்சியதே அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கார். இந்த சரீரத்தால், பேச்சால், வாயால் நாம் பண்ணக்கூடிய தபஸுகள், அதே மாதிரி இந்த மனசால் நாம் பண்ணக்கூடிய அநேக விதமான தபஸுகளை பகவான் இங்கே சொல்லியிருக்கார். இந்த தபஸுகளை பண்ணுவதற்காக நமக்கு எங்கேயோ காட்டுக்கோ ஹிமாலயத்துக்கோ போக வேண்டிய அவசிய தேவையில்லை. இருக்கிற இடத்திலேயே நாம் எங்கே இருக்கோமோ அங்கே இந்த தபஸுகளை நாம் பண்ணலாம். அதனால் இப்பேற்பட்ட ஒரு தபஸ் என்னை விட்டுட்டு போகக்கூடாது. மேதான்னா என்ன, எந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோமோ, ஒரு நல்ல விஷயத்தை நாம் தெரிஞ்சு கொண்டு அந்த விஷயத்தை நம்ம புத்தியில் தாரணம் பண்ணுறது. ஒரு தடவை குரு நமக்கு ஒரு நல்ல உபதேசம் பண்ணினால் அந்த உபதேசத்தை நன்னா புரிஞ்சு கொண்டு அதை நம்ம புத்தியில் எப்பவும் தாரணம் பண்ணிக்கணும், எப்பவும் அதை விடக்கூடாது. குரு என்ன சொல்லியிருக்காரோ அதை எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்பேற்பட்ட அந்த தாரணா சக்தி, அதுக்கு தான் மேதா அப்படின்னு சொல்லுவார். அந்த மேதாங்கிறது எனக்கு வேணும். பிரதிஷ்டா, எனக்கு ஒரு ஸ்தைரியம் வேணும், நான் ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தி எனக்கு வேணும். ஸ்ரத்தா, சாஸ்திரஸ்ய குருவாக்கியஸ்ய சத்தியபுத்தியாவதாரணா சா ஸ்ரத்தா கதிதா சத்தியே யயா வஸ்து உபலபியதே. அந்த ஸ்ரத்தைங்கிறது எனக்கு வேணும். இந்த ஏதாவது பகவத் காரியம் பண்ணுற போது, குரு சேவை பண்ணுற போது எனக்கு ஸ்ரத்தை வேணும். ஸ்ரத்தா, சத்தியம், சத்தியம், இந்த உண்மையில் நான் ஜீவிக்கணும், எது உண்மையோ அது எனக்கு வேணும். உலகத்தில் பல பேருக்கு தெரியும், இல்லை இது பொய், நான் பண்ணுறது தப்பு, இது பொய் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியும். அது தெரிஞ்சாலும் அதையே சொல்லிட்டு இருப்பார், அதே பண்ணிட்டு இருப்பார், அங்கே போயிட்டு இருப்பார், அந்த காரியத்தையே பண்ணிட்டு இருப்பார். ஆனால் எனக்கு உண்மையான ஒரு ஜீவனம் வேணும், உண்மையில் நான் ஜீவிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனை பண்ணார். ஸ்ரத்தா, சத்தியம், சத்தியம். அதே மாதிரி தர்மா, கடைசியில் தர்மம்.
இந்த தர்மம்ங்கிறது என்னை விட்டுட்டு போகக்கூடாது. நான் எப்பவும் தார்மிகனாக இருக்கணும், நல்ல காரியத்தை நான் அனுஷ்டிக்கணும். இந்த தர்மாச்சரணம் பண்ணுற போது ஆரம்பத்தில் சில கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அதெல்லாம் பகவான் நமக்கு பண்ணக்கூடிய பரீட்சை. அந்த பரீட்சையில் நாம் பாஸ் ஆகிட்டோம்னா பகவான் நமக்கு நல்ல ஸ்ரேயஸை கொடுப்பார். அதனால் இந்த பிரார்த்தனை இங்கே வேதத்தில் இப்பேற்பட்ட எல்லோருக்கும் அவசியமாக வேண்டிய அநேக விதமான பிரார்த்தனைகள் இந்த வேதங்களில் இருக்கின்றன. இந்த பிரார்த்தனையை நம்ம ஷார்ப்பில் யார் வேதம் படிச்சிருக்காரோ அவள் பண்ணினாலும் போகிறோம், அதிலிருந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். நாம் தான் பண்ணணும், நாம் பண்ணினால் நல்லது. இந்த இப்பேற்பட்ட ஒரு பிரார்த்தனை இந்த மந்திரத்தையே சொல்லி தான் பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்னு இல்லை. அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம ஷார்ப்பில் யார் வைதிகாலாக இருக்காரோ, வேதம் படிச்சிருக்காரோ, யார் ரொம்ப கஷ்டப்படுத்து ரொம்ப பரிசிரமமாக வேதம் படித்தாரோ அவள் சொன்னாலும் போகிறோம் நம்ம ஷார்ப்பில். இந்த குணங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு நாம் பகவானுடைய சந்நிதியில் பிரார்த்தனை பண்ணணும். இந்த மந்திரத்தை சொல்லியே எல்லோருக்கும் பிரார்த்தனை பண்ண முடியாது பகவானுடைய சந்நிதியில். ஆனால் இந்த குணங்களை பகவானுடைய சந்நிதியில் எல்லோரும் பிரார்த்திக்கலாம். நம்ம ஷார்ப்பில் யார் வேத பண்டிதாளாக இருக்காரோ அவள் பிரார்த்தனை பண்ணாலும் அந்த பிரார்த்தனையினால் நமக்கு நல்லதாகும். அதனால் இப்பேற்பட்ட அநேக விஷயங்கள் வேதங்களில் இருக்கின்றன. ஒரு சாதாரணமாக இங்கே சொல்லப்பட்ட குணங்கள் எல்லோருக்கும் வேணும். அவன் ஒரு பெரிய ராஜா ஆனாலும், ஒரு சாமானிய மனிதன் ஆனாலும், ஒரு பண்டிதன், ஒரு பாமரன், எந்த விதமான வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் வேணும். அப்பேற்பட்ட அநேக விஷயங்கள் இந்த வேதங்களில் பிரதிபாதிக்கப்பட்டிருக்கின்றன. இப்பேற்பட்ட வேதங்களில் பிரதிபாதிக்கப்பட்ட தர்மம் நம்முடைய சனாதன இந்து தர்மம். இந்த ஒரு சமயத்தில் இந்த தனுர் மாதம், இந்த மார்கழி மாதம், கார்த்திகை மாதம், இந்த ஒரு சமயத்தில், இந்த ஒரு பவித்திரமான சமயத்தில் இப்பேற்பட்ட இந்த வேதத்தை ஸ்ரவணம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு எல்லோருக்கும் கிடச்சிருக்கு. நிறைய பேர் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வேதத்தை ஸ்ரவணம் பண்ணி புண்ணியத்தை அடையறார். இந்த ஒரு சமயத்தில் கிரமபாராயணம் விசேஷமாக, இந்த கிருத்திகா மண்டல பாராயணம் விசேஷமாக ஆழ்ந்திருக்கு. நன்றாக வேதம் படித்தவர், ரொம்ப பரிசிரமம் பண்ணி வேதம் படித்தவர், வேத விற்பன்னர்கள் இதில் பாராயணம் பண்ணிட்டுருக்கார். இது ரொம்ப சந்தோஷகரமான ஒரு விஷயம். இதில் கிருஷ்ண யஜுர்வேத கிரமபாராயணம் நடக்கிறது. இதில் ஹைதராபாத் ஸ்ரீராம கனப்பாட்டிகள், வேதபவனம் ஸ்ரீராம கனப்பாட்டிகள் மற்றும் அவருடைய சிஷ்யர்கள், அவர் ஒரு பாதம் பாராயணம் பண்ணியிருக்கார், கிரமபாராயணம். அதே மாதிரி தமிழ்நாட்டில் மேல்மங்கலம் வேத பாடசாலையில் முத்துராம கனப்பாட்டிகள் மற்றும் அவருடைய சிஷ்யர்கள், அவர் 2வது பாதம் பாராயணம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் 3வது பாதம் 4வது பாதம் ஆயிடுத்தோ, இப்போ 4வது பாதம் ஆயிண்டிருக்கு. இந்த 3வது பாதத்தை அதே மாதிரி 4வது பாதத்தையும் ஸ்ருங்கேரியில் இந்த சத்வித்யா சஞ்சீவினி சம்ஸ்கிருத மகாபாடசாலையில் மீனாட்சி சுந்தர கனப்பாட்டிகள் அவருடைய சிஷ்யர்கள் கிரமபாராயணம் பண்ணிட்டுருக்கார். இந்த ஒரு சமயத்தில் வேத பண்டிதாள் எல்லோருக்கும், இவாளுக்கு எல்லோருக்கும், அதே மாதிரி யார் இந்த ஒரு காரியத்துக்கு ஏற்பாடுகளை பண்ணிட்டுருக்காரோ, விசேஷமாக இந்த வியவஸ்தையை பண்ணி இதை எல்லோரும் பார்க்குறதுக்கு, உலகத்தில் எங்கே இருந்தாலும் அங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வியவஸ்தையை ஏற்படுத்தியிருக்கார். அவளுக்கு எல்லோருக்கும், அந்த ஆஸ்திகர்கள் எல்லோருக்கும் இந்த ஒரு சமயத்தில் நாம் நாராயண ஸ்மரணபூர்வகமாக ஆசீர்வாதம் பண்ணிட்டுருக்கோம். எங்கள் குருநாதர் இந்த தட்சிணாம்நாய சுங்கேரி சாரதா பீடாதீஸ்வர ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகளுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்தால் இந்த ஒரு காரியக்கிரமம் நடக்கிறது. இந்த ஒரு சமயத்தில் ஸ்ரீ சாரதா சந்திரமௌணீஸ்வருடைய, அதே மாதிரி எங்கள் குருநாதருடைய பரிபூர்ணமான அனுகிரகம் உங்களுக்கு எல்லோருக்கும் சதா காலம் இருக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறோம்.